வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான ரசமலாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க இந்த ரசமலாய். இப்போ இதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பாலுக்கு பதிலாக நம்ம பேக்கெட் பால்லையும் செய்யலாங்க. பேக்கெட் பாலில் செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ரசமலாய். பசும்பால்னால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இப்போ 1 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுறலாங்க. பெரிய லெமனுங்கிறனால நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். சின்ன லெமனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஒரு 1.5 புழிஞ்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பன்னீர் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு சலடை வச்சுருக்கேன். இப்போ இந்த சலடையில் நம்ம துணி ஒயிட் கலர் துணி போட போகிறோங்க. நம்ம சுத்தமான எந்த கிளாத் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கீழே அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேலே இந்த சலடையை வச்சு துணி போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த ரசமலாய் இதை கொட்டிக்கலாங்க பன்னீரை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு முறை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம லெமன் சேர்த்திருக்கோம், அதனால் அந்த புளிப்போட நம்ம சாப்பிடும் போது புளிப்பு சுவை வேண்டாங்க. அதனால் நம்ம இதோடையே வினிகரும் சேர்த்து இதே மாதிரி பண்ணிக்கலாங்க. லெமன் இருந்தால் லெமன் புழிஞ்சிக்கோங்க, இல்லை வினிகர் கூட புழிஞ்சால் சூப்பராக நமக்கு இந்த பன்னீர் திரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா தண்ணி வடிகட்டி வரட்டுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதையே நீங்கள் அப்படியே ஸ்கொயராக மடிச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வெயிட் வச்சோம்னா நமக்கு பன்னீர் கிடைக்குங்க. இப்போ நம்ம ரசமலாய்க்குங்கிறனால நம்ம ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பிசையும் போது ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ நல்லா அழுத்தி அந்த மாதிரி நல்லா பிசையணுங்க. பிசைஞ்சு இதனால் சாஃப்டாக நமக்கு மாவு மாதிரி கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சின்ன பால் நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் எடுத்து நல்லா உருண்டை கூட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா உருண்டை கூட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சின்னதாக ஒரு காயின் மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சின்னதாக தான் சேர்த்திருக்கிறேங்க. மீடியம் சைஸில் சேர்த்திருக்கேன். இப்போ இன்னொரு கப்பில் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி அதிகமாக தேவைப்படாதுங்க. 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 150 கிராம் சர்க்கரை சேர்த்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ரசமலாயை நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் சர்க்கரை பாகு பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை. சும்மா வெறுமனே நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்தோடனே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு முறை 1 நிமிஷத்து வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சர்க்கரை பாகு உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ வாங்க நம்ம பால் காய்ச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன் கரெக்டாக. இந்த 1/4 லிட்டர் பால் ஒரு முறை கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்திக்க போகிறோங்க. குங்குமப்பூ இருந்தாக்கா நம்ம குங்குமப்பூ கூட சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்தி நான் செய்கிறேன். எல்லோ கலர் நம்ம சேர்த்தும் போது கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ஃபுட் கலர் போட்டுட்டோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துலாங்க, கரெக்டாக இருக்கும். 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். எனக்கு 50 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. ஒரு முறை டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்தா கொஞ்சமும் அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சமும் நான் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்திட்டு நல்லா பால் நல்லா சுண்ட இப்போ 1/4 லிட்டர் பால் ஒரு 150 கிராம் வரைக்கும் நமக்கு குறைஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு கொதி வரட்டும்.
அதுக்குள்ளார நமக்கு இங்கே ரசமலாயும் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து எந்த கிண்ணத்தில் மாற்ற போகிறோமோ அந்த கிண்ணத்துக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி வந்துருச்சு. இப்போ ஏலக்காய் வந்து ஒரு 2, 3 ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ரசமலாய் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ஊற்றி விட்டுறலாங்க. ஊற்றி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சில்லுன்னு நல்லாயிருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.